இப்போ வீடியோக்குள்ளே வந்துச்சுன்னா ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க போர்ஷன் நீங்கள் கண்டிப்பாக கேட்டே ஆகணும். ஏன்னா இந்த விஷயத்த வீடியோவோட எண்டில் பேசிட்டு இருந்தேன் பேசிட்டு இருக்கலாம்னு முடிவு பண்ணேன். ஆனால் இப்போ எனக்கு இதை வீடியோட ஸ்டார்டிங்கில் போடணும்னு முடிவு பண்ணேன். காரணம் என்னன்னா, காரணம் வந்து இது வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு கம்யூனிட்டி மெம்பர் ஆகிறதுக்காக. கம்யூனிட்டினா வேறு கம்யூனிட்டியில் இந்த கம்யூனிட்டி மெம்பர் தான். என்ன கம்யூனிட்டினா, எல்லாரையும் சேர்த்து இந்த வீடியோ, அதாவது இந்த சேனலை பார்க்குறவங்க, என் சேனலில் எனக்காக வியூஸ் ஏறணும், சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறணும்னு சொல்லல. நம்ம ஒரு கம்யூனிட்டியாக ஃபார்ம் ஆகும். காரணம் என்னன்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவங்கவுங்க ஒரு எஜுகேஷன் கரியர்ன்ட்டு பொதுவாகவே ஜென்ரல் ஃப்ரெண்ட்ஸே எல்லாருமே அப்படியே போயிட்டாங்க தாவி. ஸோ நமக்குன்னு ஒரு கம்யூனிட்டி வேணும். அதனால ஈச் கம்யூனிட்டி, அதாவது குரூப், நம்ம கம்யூனிட்டியோட குரூப்பை ஒரு ஆளையும் நான் கம்யூனிட்டிஸ்ன்னு கூப்பிடணும். எப்படி கம்யூனிட்டிஸ் அவங்க எல்லாருமே சொல்லிக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இவன் யாரா இவன் கேட்டு வாங்கினானேன்னு நினைக்காதீங்க. இட்ஸ் ஒரு ஒரு பேசிக்கான விஷயம். உங்கள் பக்கத்து வீட்டு பையனோ, உங்களுக்கு தெரிஞ்சவனோ, உங்களுக்கு ஒரு நண்பனா, ஒரு முக்கியமான ஆளாக நான் உங்களுக்கு ஆக வாய்ப்பு இருக்குது. ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப். நம்பி பாருங்க. அதுக்கு இவன் வளரன்னு பேசுகிறானே நினைக்காதீங்க. உண்மையாக மனசுன்னு ஒரு வார்த்தை தான். இது போன வீடியோலேயும் பேசியிருப்பேன். ஆக்சுவலாக வீடியோட எண்டில் நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா வைக்கலான்னு இருந்தேன். இல்லைன்னா உங்களை அந்த வீடியோலேயே பார்க்க சொல்லியிருப்பேன். இந்த வீடியோ எண்ட்லேயே இருந்திருக்கும். அப்போ நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்து தான் இருந்திருக்கும். ஆனால் இப்போ பிளானே வீடியோ எடுக்கிறப்ப, பேசிகிட்டு இருக்கிறப்ப மாற்றி அதை அப்படியே ஸ்டார்டிங்கில் தூக்கி போடுறேன். அதனால கொஞ்சம் ரோல் ஆகுது. ஒன்றும் கிடையாது. அப்புறம் இந்த வீடியோ பற்றி என்ன பேசியிருப்பேன்னு உங்களுக்கு தெரியும். ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, எதாவது எக்ஸ்ட்ரா பேச வரும்ல, ஃபுல்லாக வீடியோவை பார்த்துட்டு அடுத்தது பார்ப்போம். பை, அன்டில் தென் see you. கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஓகே, நைஸ். And வெல்கம் பேக். இன்னைக்கு மறுபடியும் அந்த புது வீடியோ கண்டினியூ பண்ண போகிறேன். கண்டினியூனா பார்த்துக்காதீங்க. நேற்று ஒரு விஷயம் பற்றி நான் சொல்லியிருந்தேன் வீடியோ ஸ்டார்டிங்கில். கம்யூனிட்டி, நம்ம கம்யூனிட்டிஸ் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன். கம்யூனிட்டிஸ் இப்போ இருக்கிற கம்யூனிட்டியோட நேற்று நான் பேசினதுக்கப்புறம் ஒரு கம்யூனிட்டி எக்ஸ்ட்ராவாக இருக்காங்க, கம்யூனிட்டி மெம்பர். அப்படி என்ன பேசுனேன்ட்டு அந்த வீடியோவில் போய் பாருங்கள். முன்னாடி இந்த வீடியோ தான், ரொம்பலாம் இல்லை, வேணா இங்கே முன்னாடி கார்டில் கூட தரேன், போய் பாருங்கள். கம்யூனிட்டி மெம்பர்ஸ் ஏன் அது இம்பார்ட்டன்ட்டு நான் சொல்கிறேன். நமக்குன்னு ஒரு சொசைட்டி, நமக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஃபேமிலி, ஒரு குரூப் இருக்கணும். அந்த மாதிரி எனக்கு இந்த வீடியோலையும் சரி, இந்த சேனல், எனக்கு இந்த இடத்துல, இந்த பிளாட்ஃபார்மில், நல்ல வார்த்தை, எனக்கு இந்த பிளாட்ஃபார்மில் ஒரு கம்யூனிட்டி தேவைப்படுது. அவங்க பேரே கம்யூனிட்டி. யார் வந்தாலும் சரி, இனிமேல் நீங்கள் எல்லாருமே ஒரு கம்யூனிட்டி மெம்பர்ஸ். யூ ஆர் கம்யூனிட்டி. ஓகே, அழகாக கம்யூனிட்டியாக நல்லதாக. வேறு வார்த்தைகள் யோசிச்சுக்கிட்டு யூடியூபே சொந்தமாக அவங்க பேர் ஒன்று கொடுத்துருக்காங்க கம்யூனிட்டிட்டு. அதுவே எடுத்து ஒரு பேராக வச்சுருக்கோம். யாராவது வச்சுருக்காங்களான்னு தெரியல. ஓகே, நம்ம ஒரு பேராக வச்சு கொடுத்துருந்தோம்னு சொல்லுங்க இந்த கம்யூனிட்டி. அண்ட் தென் ஓகே, இப்போ நம்ம இதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸும் நிறைய போயிட்டுருக்கு. அதுவும் இந்த வீக்கில் இல்லை, இந்த மந்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக், ரொம்ப ஹெவியாக ஒன்று போயிட்டுருக்கு. அதில் ரொம்ப முக்கியமான டாபிக் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ். ஜெஃப்ரி எப்ஸ்டீனை பற்றின ஒரு விஷயம். ஜெஃப்ரி எப்ஸ்டீன் யாருன்னா எனக்கே தெரியாது யாருன்னு.
அதனால அவரை பற்றி பேசாமல் அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம். எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் ஏதோ ஒரு சம்திங் ஒரு 300 மில்லியனோ 3 மில்லியனோ ஆஃப் பேஜஸ், அதாவது பக்கங்கள், 3 மில்லியன் பக்கங்கள், 30 லட்சம் பக்கங்கள் உள்ள ஒரு டாக்குமெண்ட். அந்த டாக்குமெண்ட்ஸ் கொண்ட ஒரு ரொம்ப டாப் கிளாஸ் சீக்ரெட்டான விஷயங்கள்லாம் அதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ட்ரம்ப் டவருக்கு முன்னாடி ஏதோ போராட்டம் போச்சா, அது உண்மையாக தெரில எனக்கு. அது உண்மையாக இருக்காதோ இருக்கலாம், தெரில. இருந்தால் தெரில ஏன் என்னன்ட்டு. அது அந்த எப்ஸ்டீன் ஃபைலுக்காகவா என்னன்னு தெரில, இல்லை சும்மா அந்த காரணங்களுக்காக வந்த ஃபைலான்னு தெரில. சில இதெல்லாம் பார்த்தோம், ரொம்ப டிஸ்டர்ப்டான வீடியோஸ் தான், ரொம்ப டிஸ்டர்படான வீடியோஸ். நான் பார்த்துட்டு வெளில வந்துட்டேன். அதை பற்றி பேச விரும்பலை, ஏதாவது அதை போட்டுற போகிறாங்க. ஆனால் மேலோட்டமாக பார்ப்போம். இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நமக்கு தெரிஞ்சது இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் தான். ஆனால் இந்த மாதிரி நிறைய விஷயம் நமக்கு தெரியாமல், பேசிக்கான விஷயம், நம்மளை பற்றியே பேசிக்கான விஷயம், சில விஷயங்கள் தெரியாமல் நம்ம இருப்போம்ல, அந்த மாதிரி தான் நம்ம சுற்றி உள்ள இடங்களும் சரி. அதில் உள்ள பேசிக்கான அடிப்படை விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக இருக்கும் எல்லாமே. எங்கேயோ ஆரம்பித்து எங்கேயோ போகிறேன்னு நினைக்காதீங்க. ஒரு லிங்க் இருக்குது, வரேன். இப்படி போய் அப்படியே யூடியூப் போய் அப்பா இடிச்சுக்கிட்டு அப்புறமா இங்கே வந்து சேர்ந்துருவேன். அது என்னென்னா, நம்ம சில விஷயங்கள் நினைப்போம், என்னடா அது இப்படி நடக்குது அப்படி நடக்குது. ஆனால் அது ஆணி வேற பார்த்தோன்னா ஒரு சின்ன ப்ராப்ளமாக தான் இருக்கும், ரொம்ப 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 மைன்யூட்டான ப்ராப்ளமாக இருக்கும். அந்த ப்ராப்ளம் முதலே சால்வ் பண்ணியிருந்தால் பரவாயில்ல. இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்லேயும் அப்படி தான் நிறைய பெரிய பெரிய பிள்ளிகள் அவங்களோட இதெல்லாம் பேரில் அடிபட்டு இருந்துச்சு. பேர் அடிபட்டாலே அவங்க பேசிக்கான விஷயம், அவங்க எந்திருக்காங்கங்கிற அர்த்தம் கிடையாது. அது வந்து நிறைய பேர் வரப்ப நான் சொல்கிறப்ப 4-5 பேர் சொல்கிறப்ப, ஏன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒரு புக்கு படிச்சுட்டு இருக்கோம். இவங்க தான் இருக்கிறதுலே பெரிய ஆள், மகாத்மா காந்தி, சாய்னா, ஐயோ தப்பாக சொன்னால் தப்பு, அவங்க சாய்னா மிஸ்ஸாலா ஏதோ ஒன்று தெரில, சுனிதா வில்லியம்ஸ், அப்படி கல்பனா சாவ்லா, இந்த மாதிரி பெரிய பெரிய பேர்கள் கேட்குறப்ப அவங்க பேர்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகுறதுக்கு நார்மலான விஷயம். அது ஒரு புக்கு படிக்கிற மாதிரி தான், இது ஒரு டாக்குமெண்ட் தானே, நார்மலாகவே அவங்க பேர்லாம் ஆட் ஆகும். அதனால் அவங்க ஆட் ஆகிருக்காங்க, அவங்க தப்பு பண்ணியிருக்காங்கிறது அர்த்தம் கிடையாது. மேபி அவங்க வந்து சொல்லியிருக்கலாம் இப்படி அப்படின்ட்டு. ஆனால் இந்த விஷயத்தில் சம்மந்தப்பட்டிருப்பாங்க, டவுட்டு தான். ஆனால் அது உண்மையான எனக்கு தெரியல எப்ஸ்டீன் ஃபைல்ஸை பற்றி. அதனால் நான் பற்றி மேலோட்டமாக தான் பேசுகிறேன். என்னடா இவன் தப்பாக பேசுகிறான், இல்லை கரெக்டாக பேசுகிறான், ரெண்டுமே எனக்கே தெரியாது. ஏன்னா ஓரளவுக்கு பார்த்துட்டு வெளியே சொன்னவங்களோட கருத்துக்களை எடுத்துக்கிட்டு எனக்கு என்ன உள்ளுணர்வு உள்ளே என்ன ஓடுதோ அதுதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் பற்றி பேசியாச்சு. ஓகே, முக்கியமான விஷயம் வந்து, சரி ஓகே, இதான் எப்ஸ்டீன் ஃபைல்ஸை பற்றி பேசணும்னு நினச்சேன். வேறு என்ன சொல்லணும்னு நினச்சேன், அதான் நிறையா இருக்குங்க எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்லேயே. பார்த்தேன், அது ஒரு மாதிரி இந்த ஒரு ரீல்ஸ் ஒன்று பார்த்தேன், யூ ஆர் ஹியர்னு போட்டுட்டான். அப்படியே நான் படித்த சில டாபிக்ஸில் இந்த யூ ஆர் ஹியரை சுற்றி அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் இருக்குது. படிக்காதுன்னு ஜூம் பண்ணால் ஒரு எல்லா லெட்டர்ஸும் புள்ளியா ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் வந்து அதுக்குள்ளே எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்குள்ளே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதில் சில வார்த்தைகள்லாம் உள்ள நல்லா படித்து பார்த்தா அதெல்லாம் அப்படிலாம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்படிலாம் இருக்கானா, அந்த மாதிரி வார்த்தையே இருக்கானா அப்படிதான் எனக்கு தெரிஞ்சது முதல்ல. அதனால் பெருசாக எல்லாம் எடுத்துக்கல. காரணங்கள்லாம் தேட ஆரம்பிச்சுதான் பிரச்சனை. அப்புறம் நண்பர்களே, அப்புறம் நீங்கள் அதை நேற்று பேசினதை வச்சு நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்தாப்புல, நிறைய பேர் ஒரு 2000-3000 பேர் அந்த மாதிரி பேசினாலும், ஆனால் அந்த ஒருத்தர் வந்தது பெரிய விஷயம். என் வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து வந்தீங்க, ரொம்ப நன்றி. மரியாதை இல்லை, என் வார்த்தை கேட்டு சரி சொல்லிட்டான் பண்ணிடுவோன்னு சப்ஸ்கிரைப் பண்ணது ரொம்ப நன்றி. அதோட முக்கியமான விஷயம் என்னன்னா, மறுபடியும் அந்த விஷயத்த சொல்கிறேன். நான் அந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க, ஏன்னா இந்த வீடியோ கடைசி வரைக்கும் நீங்கள் இருக்கீங்களான்னு பார்க்கறதுக்காக நான் சொல்லாமல் இருந்தேன், இப்போ சொல்கிறேன். அதாவது என்னன்னா, அடுத்தடுத்த கட்டங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் நகர்றப்ப அவங்கவுங்க ஒரு கரியர் பார்த்து, எஜுகேஷன் பார்த்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. மீட் பண்ண சான்ஸ் கிடைக்காது. அதனால தான் நமக்குன்னு ஒரு கம்யூனிட்டி வேணும், நம்மளும் ஒரு சொசைட்டி, நம்மளும் ஒரு ஃபேஸ் ஆஃப்
சம்திங் ஒரு கொலாபரேட்டிவான திங். நான் அப்பப்போ பின்னாடி போயிடுறேன், தெரியுது. நான் முன்னாடி வந்து பேசணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் சேனலுக்காக சொல்ல முக்கியமான விஷயம் எனக்காக அப்படின்னு சொல்ல. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் எங்கேஜிங்காக நம்ம இருக்கலாம். நம்ம கம்யூனிட்டியாக அவங்க ஒரு கம்யூனிட்டிஸ்க்கு என்னென்ன பண்ணணும். கம்யூனிட்டிங்கிறது மொத்தமாக, கம்யூனிட்டிஸுங்கிறது ஒரு ஆளை குறிக்கிறேன். இந்த கம்யூனிட்டிஸுக்கு ஒரு கம்யூனிட்டிஸோட ஒப்பீனியனே எனக்கு முக்கியம், அவங்க இன்ட்ராக்ஷன் முக்கியம். நான் ஒரு சில ஐடியாஸ் வச்சுருக்கேன், ஆனால் அது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். சப்ஸ்கிரைப் பண்ணி வியூஸ் ஏற்றணும், ஷேர் பண்ணணும். ஃபஸ்ட்டு முடிஞ்சால் இதை ஃபஸ்ட்டு கட் பண்ணி நான் முதல்ல போட்டுறேன். இந்த போர்ஷன் லாஸ்ட்டாக பேசின போர்ஷன் இப்போ ஐடியா சேஞ்ச் மொத்தமாக மாற்றிட்டேன். நான் இப்போ பேசினதை உங்களுக்கு நான் சொல்கிறது வந்து என்ன பண்ணுங்கள், இது வீடியோவோட எண்டிங்கில் வைக்கலான்னு நினச்சி எண்டிங் பேசிகிட்டு இருக்கிறப்ப ஸ்டார்டிங்கில் வைக்கணும் முடிவு பண்ணுது. காரணம் இது நீங்கள் கேட்டே ஆகணும், கண்டிப்பாக நீங்கள் கேட்டே ஆகணும், நீங்கள் கேட்டே ஆகணும். இப்போ ஃபஸ்ட்லேருந்து இந்த விஷயத்த நீங்கள் கண்டிப்பாக கேட்டே ஆகணும். இது இந்த ஓகே, எக்ஸ்டென்ட் ஃபைல்ஸ் முடிஞ்சு போச்சு. நான் இதான் எக்ஸ்டென்ட் ஃபைல்ஸ் பற்றி பேசணும்னு நினச்சேன். இதுக்கப்புறம் மற்ற வீடியோவில் அடுத்தடுத்து பார்ப்போம். நம்ம அன்டில் தென் உங்களின் விடைபெறுவது உங்களின் பரத், நான் வரேன். உங்களின் பரத், நான் வருகிறேன். பாய்.